ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் ரட்சகரே ஸ்தோத்திரம் மீட்பரே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே மாறாத தெய்வமே ஸ்தோத்திரம் 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 வல்லமை உண்டே உண்டே அற்புதவல்ல இயேசுவே ரத்தத்தால் ரத்தத்தால் வல்லமை உண்டே உண்டே அற்புதவல்ல நாட்டத்தூட்டி வல்லமை உண்டு உண்டு அற்புதவல்ல இயேசுவே ரத்தத்தால் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புதவல்ல நாட்டத்தூட்டி இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே சமூகத்திலும் இந்த கிருபையினால் ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே பாடி ஆண்டவரே சோதரிக்கிறப்பா கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே இந்த அருமையான ஆராதனை ஆசீர்வதிக்க இதை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த இரவெல்லாம் கிருபையினால் பாதுகாத்து இந்த புதிய ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஒரு காலை நேரத்தை அற்புதமான இந்த தந்ததுக்காக நன்றி இயேசுப்பா. இந்த கிருபை இல்லாமல் ஒரு நாளை பார்க்க முடியாது. என் தேவனுடைய பாதத்தில் எங்கள் ஆவியாத்மா சரீரம் கொடுக்கிற முற்றிலும் ஆண்டவரே இந்த ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிக்க தகுதியுள்ளவர்களாய் மாற்ற ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் சந்தோஷம் சமாதானம் விடுதலை பாதுகாப்பு ஆண்டவரே இந்த ஆராதனை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள நீங்களுக்கு பேச இருக்கிற வார்த்தைகளை ஆண்டவரே சோதரிக்கிறப்ப பரிபூர்ணமாய் அடைந்து ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். இந்த ஆராதனை இருக்கிற தடைகள் கட்டுகள் விசுவாசத்தை வல்லமைகள் வாரசியத்தை கொள்ளாத ஆவியை அந்தகார வல்லமை நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயலாக ஜெபிக்கிறேன். உலக சக்தி மனுஷ எத்தனத்தின் அந்தகாரத்தில் கடிந்து சுவாமி ஆண்டவரே ஆராதனை பங்கு பெறுகிற பிள்ளைகள் வீடுகளில் ஆண்டவரை அமர்ந்து ஆண்டவரை யாரும் நிர்விசாரமா ஆண்டவரே ஆராதனை பங்கு பெறாதபடி தலைப்படக்கூடாது சுவாமி. சத்துரு வர்த்தனை வைக்கப்பட்டு போகாதபடி சத்துருடைய கிளைகள் அடிமைப்பட்டு போகாதபடி ஆண்டவரே நாமத்துல எல்லாரும் பயந்து ஒன்று கூடி ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவர் இறக்கும் பாராட்டுகளை ஜெபிக்கிற சுவாமி. தொடர்ந்து கத்தாவே கஷ்டத்திலும் துன்பத்திலும் அநேக போராட்டங்கள் மத்தியிலே ஆண்டவரை வருத்தத்தின் மத்தியில் இந்த ஆராதனை பங்கு பெறும் பொழுது தேவன் உங்களுக்கு நல்ல சமாதானத்தையும் சரீர விடுதலையும் ஆத்மா விரலையும் கொடுத்து கத்தாவே விசுவாசத்தை வளர செய்து அவர்களுக்கு பரலோக ஆசீர்வாதம் பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதம் பரிபூர்ணம் பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே பாடுகிற பாடலை ஆசிர்வதியும் ஆண்டவரை துதிக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் ஆசிர்வதியும் ஜெபக்குறிப்பு ஆசிர்வதிங்க வேத ஆண்டவரை சத்தியங்களை ஆசிர்வதிக்க ஜெபிக்கிறோம். அடியை பொறுப்பெடுங்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுங்க. பரிசுத்த ஆவியானவர் கரத்துல கொடுக்கிறேன் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பேசதா கர்த்தராவே நல்லவர் எல்லாரும் ஒருமுகப்பட்டு கைகளை உயர்த்தி நம் தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 தாவே ஸ்தோத்திரம் ஆமென். தேவன் தாமே நம்மை ஒப்பு கொடுத்து ஆராதனை தகுதிப்படுத்தக்கூடிய எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. பரலோக பிதாவே இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் தேவ பிள்ளைகள் தன்னை தாழ்த்தி சுத்திகரித்துக் கொண்டு தேவ சமூகத்திலே ஆண்டவரே சுத்திகரிக்கிறப்பா தன்னுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் வேதனைகளை சுத்திகரித்து ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்து ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நன்றி. தொடர்ந்து இந்த ஆராதனையிலே நீங்க மாத்திரமில்லை எல்லா தேவ ஜனங்களும் இதுல பங்கு பெற கர்த்ததாமே நீங்களும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கர்த்ததாமே எல்லாரும் சேர்த்து ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே எங்களோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனையில ஆண்டவரே இணைந்து ஜெபிக்கத்தக்கதாக உதவி செய்யப்பா. அநேக குடும்பத்தில சாத்தான் பிரிவினை உண்டாக்கி ஒருமனத்தை கெடுத்து இன்னைக்கு ஆண்டவர் ஜெபிக்க விடாமல் ஆராதிக்க விடாமல் ஒருமனமாய் கூடி ஆராதிக்காமல் ஆண்டவரை காணப்படுகிற சூழ்நிலை எல்லாம் மாற்றி எல்லாரும் ஜெபிக்க உதவி செய்த கைகளை விட்டு சோதனை செலுத்துவாங்க. சோதராம் 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 சோதர கதாவே சோதராம் ஆமென். ஆண்டவரே தொடர்ந்து தேவன் தாமே இந்த நல்ல ஆராதனையில பாடல் துதி சோதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க சோதனை செலுத்துவோம். சோதராம் 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 சோதராம். அது மாத்திரமல்ல தேவ ஜனங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தை இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கணும். இந்த காலை நேரத்தில் எல்லாரும் சமாதானம் உண்டாக மேல சென்று ஜெபமாக. இயேசப்பா தேவ பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நல்ல சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் ஆழ கடவுள் என்று கொலைசன் 3:11 வாசிக்கிறோமே.
சமாதானத்தை ஆண்டவரே இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அவர்களுக்கு எந்த இடங்களிலும் வாசிக்கிறோம் வேதத்து மூலியமா சமாதானம், வார்த்தை மூலியமா சமாதானத்தை வைத்திருக்கிற தெய்வம் எல்லாரும் சமாதானம் அடைய, எல்லா குடும்பத்திலும் சமாதானம் வரணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஆராதனை பயபக்தியோடு தேவ பிள்ளைகள் இருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாடக்கூடிய ஸ்தோத்திரங்களை ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுமாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நாம் தொடர்ந்து பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்ற பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பரவதை நீக்கும், பரவ சந்தோஷம் பக்தத்தை நீக்கும். பாவத்தை போக்கும், பரவதை நீக்கும், பரவ சந்தோஷம் பக்தத்தை நீக்கும். இயேசுவின்
என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். சோத்திரமே சோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா சோத்திரமே சோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே. நீடிய சாத்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாத்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். சோத்திரமே சோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா சோத்திரமே சோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மகிழுடன் சோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழுடன் சோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். சோத்திரமே சோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா சோத்திரமே சோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். சோத்திரமே சோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. அப்பா சோத்திரமே சோத்திரமே எங்கள் உயிருள்ள நாள் எல்லாமே. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன்.
அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா 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 ஓரா பக்கடவலதலதி போலுதி கடதலதிலா ஷரந்தல பக்கடவலதலுரிபா நன்றி 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 ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியின் பலத்துக்காக நன்றி அப்பா கிருபைக்கு நன்றி வல்லமைக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவர் தயவுக்கு நன்றி சுவாமி எங்கள் நடுவில் ஆண்டவரை உலாவிக் கொண்டிருக்கிற எங்கள் மேல கர்த்தாவே ஆண்டவரே சோத்திர பலமாய் இறங்கி இருக்கிறபடி நாங்கள் துதிக்கிறோம் இந்த பிரசவத்துக்கு நன்றி 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 ஆண்டவரே ஓமக்கு நன்றி தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க உங்களுடைய தேவைகளுக்காக எல்லா கண்கள் மூடி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் உங்கள் நல்ல வேலைகள் கொடுக்க நல்ல சமாதானம் கொடுக்க நல்ல ஆண்டவரே குடும்பத்தில் ஆண்டவர் தண்ணீர் அப்பங்கள் ஆசீர்வதிக்க வேலைகள் வருமானத்தோடு சரீர சுகத்தோடு நல்ல படிப்புக்காக திருமண நன்மைகளுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணும் பரிசுத்தமுள்ள பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த ஆண்டவர் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறதாக தேவாதி தேவன் ராஜாதி ராஜா ஆண்டவரே கண்மலையான கர்த்தர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு கல்வி பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க யாராருக்கு என்னென்ன நன்மைகள் தேவையோ என்னென்ன குடும்பங்கள் ஆண்டவர் எந்தெந்த குடும்பத்துல என்ன ஆசீர்வாதங்களுக்கு என்ன கஷ்டத்துல துன்பத்துல வேதனையில ஆண்டவரை பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ என்ன ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கம்மா சமாதானத்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க சரீர சுகத்தை கொடுங்க நல்ல வேலைகளுக்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதமான வேலைகளை கொடுங்கப்பா கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை கொடுங்கப்பா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் கொடுங்கப்பா சரீரத்துல வியாதி பலவீனத்துல போராடி ஆண்டவரை துன்பத்துல கர்த்தாவே இன்னும் சுகமாகலே விடுதலை கிடைக்கலே எத்தனை மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு சுகமில்லைன்னு சொல்லி கண்ணீர் படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே இறங்கும்படியாக ஜெபிக்கிற சுவாமி ஆண்டவரே கடன் பிரச்சனையில தவிக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க இப்பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா நல்ல வீட்டுக்கு ஜெபிக்கிறேன் குடும்ப திருமணத்துக்கு ஜெபிக்கிறேன் நல்லா ஆசீர்வதிங்க குழந்தை பாக்கியத்துக்கு ஜெபிக்கிறவங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே சோத்திர வாலிபர்கள் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே விதவை அம்மாமார்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ரட்சிக்கப்படாத இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் ரட்சிப்பை கொடுங்க சுவாமி இந்த நேரத்தில் கர்த்தாவே யாரையும் வேண்டிக் கொண்டார்களோ எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் ஆசீர்வாதம் கைகளை வைத்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் 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 ஆமென் தேவன் தாமே விசேஷமான ஒரு தேசம் இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து பரிபூர்ண ஆண்டவரே விடுதலை பெறுவதற்கான எல்லாரும் ஒருமித்து பாரத்தோடு நாம் ஜெபம் பண்ணுவாங்க பரலோக பிதாவே இந்த நேரத்தில் கர்த்தாவே கொரோனா வைரஸ் இந்த உலகத்தை விட்டு எடுத்து போட நாங்கள் சபையாராக எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே இயல்பான வாழ்க்கை வரணும் சுவாமி இது மனுஷனால முடியாது சயின்டிஸ்டால முடியாது டாக்டரால முடியாது ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் உம்மால மாத்திரம் தான் முடியும் சுவாமி நீங்க ஆண்டவரே இந்த வைரஸ் இருந்து இந்த உலகத்துல இருந்து எடுத்து போட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே நீங்க தயவு வைக்கிறார் ஆண்டவர் நீ சொன்னால் ஆகும் நீ கட்டளை தான் நிற்கும் என்று நாம் வாசிக்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் நீ ஆண்டவர் தேவனை சகலத்தை செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது சொல்லத்தக்கதாகும் என் ஆண்டவர் தாமே அற்புதமாக ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரிகளை மாற்றி போட்டு இந்த உலகத்தையே ஒரு சமாதானமாய் மாற்றி தர ஜெபிக்கிறோம் ஆமென் கர்த்தர் அப்படி செய்த கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆமென் அது மாத்திரமல்ல கர்த்தர் தாமே இந்த அருமையான ஊழியத்தை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் இந்த ஊழியத்துல நிறைய நெருக்கடிகள் இருக்குது நிறைய தேவைகள் இருக்கிறது இந்த ஊழியம் இன்னைக்கு 8-9 வாரங்களாக சபை நடக்கல எத்தனையோ தேவைகள் இருக்கிறபடினால் கர்த்தர் ஆமென் தேவைகள் ஊழியத்துக்கு சந்திக்கப்படியான ஜெபம் எல்லாம் சேர்ந்து பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த நாட்கள் ஆண்டவரே சபை நடக்காமல் ஆண்டவரே திறக்க முடியாமல் ஜனங்கள் கூடி ஆராதிக்கல ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி ஊழியத்தில் இருக்கிறபடினால் பரிசுத்த தெய்வம் இந்த ஊழியத்துடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே சகலத்தையும் சந்தித்து ஆஸ்வதிக்க நல்ல சரீர சுகம் ஆத்மா பலன் கொடுத்து இந்த ஊழியத்தை உண்மையா உத்தமா பரிசுத்தமா தேவ கிருபையினால் செய்து நாமத்தை மகிழ்படுத்த கர்த்தாவே உன் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கணும் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற ஒத்துழைக்கிற கொடுக்கிற பிள்ளைகளை கிருபையாக எழுப்பி கொண்டு சுவாமி ஆண்டவரே இத்தனை நாட்களா தேவ சமூகத்தில் வரலையே ஆண்டவர் தேவ ஜனங்கள் ஆண்டவரே தேவ சமூகத்தில் காணிக்கை செலுத்தவும் தசபாக செலுத்தவும் இந்த பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரை கிரியை செய்யபடியாக ஆண்டவரே உனக்கு ஸ்தோத்திரமா தேவன் சகலத்தில் உதவி செய்கிற கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்துமாக ஸ்தோத்திரம் 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 தொடர்ந்து சபை ஊழியம் எல்லா
ஆண்டவரை காரியங்களும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபத்தை கேட்டபடி நான் நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துமாக. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் முழங்கால் போட்டு அமைதியான முறையில் கைகளை உயர்த்தி தேவனை ஆராதிக்கலாம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஆராதனை ஆசீர்வதிக்காய் நன்றி. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் மனமகிழ்ச்சியினால் தேவனுடைய கிருபையினாலே நம்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு புதிய கிருபையை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். பாக்கியம் என்று சொல்லுவதை விட வார்த்தையே இல்லை பிரியமானவர்களே. ஆகையால் இந்த ஆராதனை மாத்திரம் நம்ம தவறவிடக்கூடாது. எப்பவுமே ஆராதனைக்கு முதலிடம் கொடுக்கணும். கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு உங்களுக்கு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். முதலாவது தேவ ராஜ்யம், முதல் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிலர் கேலி கிண்டெல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரை தேடிட்டா நமக்கு எல்லாம் கிடைச்சிருந்தா, வீட்டில் உட்காந்துருந்தா நம்ம எல்லாம் பண்ணலாமா, எல்லாமே நமக்கு வந்துடுமா என்று சொல்லி சில பேர் அப்படி கேட்பாங்க. பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாதவர்களுக்கு என்ன சொன்னாலும் விசுவாசம் வராது. இதெல்லாம் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான். யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஆகையால் இன்றைக்கும் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விசுவாசித்து உயர்ந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. வேதத்துல ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 100 மடங்கு ஆசீர்வதித்து அவனை வரவர விருத்தி அடைய செய்து மகா பெரியவனாக மாற்றினார் என்று ஆதியாகமம் 26 நம்ம 12-13 வாசிக்கிறோம். இப்படி அவன் விதைத்தான். விதை என்று சொல்லுவது நம்ம ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது, உண்மையா நடக்கிறது. அதே சமயத்துல அது ஆவிக்குரிய ஜீவியம். உலகத்திலே கடந்து போகணும், வேலை செய்யணும், வேலையை தேடணும், யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது. பைபிள் சொல்றது, ஒருவன் வேலை செய்ய மனது இல்லாவிட்டால் அவன் சாப்பிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான், அதுக்கு பிற்பாடாக உழைத்து சாப்பிட வேண்டும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, அவருடைய நீதியை தேடும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களுக்கு நல்ல போதுமான தேவையான ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். தெசலோனிக்கேயர்ல சொல்லப்பட்டது, அவன் வேலை செய்யல மனது இல்லை, வேலை செய்ய மனசு இல்லை. நிறைய பேருக்கு சோம்பேறிகளா ஊர் சுத்திக்கின்னு இன்னைக்கு யாருக்கும் பாரமா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே சொல்லுகிறார் தெசலோனிக்கேயர் புத்தகத்துல, அப்படிப்பட்டவர்கள் சாப்பிடவும் கூடாது, தன் சொந்த வேலையை செய்துதான் அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இதெல்லாம் ஒவ்வொரு தேவ வார்த்தைகளையும் நாம நல்ல பார்க்கும் பொழுது கர்த்தர் பாருங்க, 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 10-11 வாசகம், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாத இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த பொழுது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அளவலற்றவளாய் ஒழுங்கற்று திரிகிறாள் என்று கேள்விப்படுகிறோம். 12ஆம் வசனம் சொல்வது, இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளை இட புத்தி சொல்லுகிறோம் என்று வாசிக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் 40 நாள் அல்லது இந்த 2 மாதம் 2.5 மாதம் இன்னைக்கு ஊரடங்கு போடப்பட்டு யாருமே எங்கே போக முடியாத சூழ்நிலை இருக்கும்போது பலவிதமான உதவிகள் செய்தாங்க.
சில பேர் அரிசி கொடுக்குறாங்க, சில பேர் சாப்பாடு கொடுக்குறாங்க, சில பேர் வந்து பண உதவி செய்திருக்கிறாங்க கேள்விப்படுகிறோம். ஆனால் பிரியமானங்களே, ஆனால் உங்களை தேடி வந்தாதான் நீங்க அதை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வந்து கடந்து போய் அங்கெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ண பிரயாசப்படக்கூடாது என்று சொன்னால் அது விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாத வாழ்க்கை. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் பிரியமானவர்கள், நீங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு முறைப்படி அரசாங்கமோ அல்லது மற்ற மக்களோ கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார்களோ அல்லது அழைத்தார்களோ மாத்திரம்தான் நீங்க கடந்து போகணும். எங்கேயோ இருக்கிற இடத்துலலாம் நீங்க தேடி 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 கடந்து போய் பெற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்படக்கூடாது. உங்களுடைய சாட்சிகள் கெட்டு போயிடும், உங்களுடைய நல்ல பெயர்கள் கெட்டு போயிடும். தேவன் அப்படி உங்களை கைவிட மாட்டார். ஆகையால் பிரியமானவர்களே, உங்கள் விசுவாச ஜீவியம் இப்படிப்பட்ட நாட்கள் தான் தெரியும். ஆகையால் பரிசுத்த தெய்வத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து முதல் தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடணும். அதுதான் ஏழ்மையான நிலைமையில இருந்து நீங்கள் முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். எனக்கு தெரிந்த அருமையான ஒரு குடும்பம் இருக்கிறது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு பிரியமானவர்களே, அவங்க நல்ல கர்த்தருக்குள்ள இருந்த நாட்களை நான் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அந்த நாட்கள் ரட்சிக்கப்படலை, அவங்க மிக மோசமான நிலைமையில இருந்தவங்க. ஆனால் அவங்க ரட்சிப்பு பற்றி நல்ல ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது நான் ஒரு நாள் கடந்து போனேன். நானும் அப்போ ரட்சிக்கப்பட்டு விட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் ஜெபிக்கிறதும் கையில பைபிள் எடுத்துக்கொண்டு நான் கடந்து போகிறதும் வருவதும் அவங்க என்னை பார்த்துட்டு ஒரு நாள் என்னை அழைத்து வா என்னுடைய வீட்டுக்கு என்று சொல்லி அழைத்தார்கள். நான் அவருடைய வீட்டுக்கு கடந்து போயிருந்தேன். அன்றைக்கு நான் ஊழியம் செய்யவில்லை, நான் ஆலயத்துக்கு விசுவாசிகளை கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்கள்ல அவங்க வீட்டுக்கு கடந்து போய் பார்க்கும் பொழுது நான் நினைச்சேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பெரிய சந்தோஷம், பெரிய ஆசீர்வாதம், நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வந்துடலாம் என்று சொல்லி அவங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ அந்த அன்றைக்கு போகும் பொழுது நல்லா விசாரித்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க. உனக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம், நீங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நான் ஜெபித்திருக்கிறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொன்ன ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய எல்லா ஜெபத்தை கேட்டுதான் கர்த்தர் எங்களை ரட்சித்தார் என்று சொல்லி நான் அவங்களோடு பேசி நாங்கள் அந்த அடுத்த வீட்டில் கடந்து வந்துட்டோம். அதுக்கு பிற்பாடு பிரியமானவர்களே, மறுபடியும் போக்குவரத்து செய்து ஒரு நாள் அவர்களை பார்த்து கேட்டேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில பல போராட்டம் இருந்தது, பயங்கரமான சோதனைகள் நாங்கள் சந்தித்தோம், கணவன் மனைவிக்குள்ள சில சண்டைகள், போராட்டங்கள், வேலை இல்லாத போயிடும், அவருக்கு வேலை இருந்தாக்கா எனக்கு வேலை இருக்காது, 2 பேரும் வேலை செய்யறவங்க வேலை இல்லாத போடும், பிள்ளைகள் வந்து ஒரு 6 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 4 பெண் பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், எல்லாம் சின்ன பிள்ளைங்க. அவங்க ரொம்ப வறுமையில கஷ்டத்துல இருந்தவங்க. அவங்க சொல்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டோம், பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு, வாடகை கொடுப்பதற்கு, தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு எங்கள் கடன் பிரச்சனை இருந்தது, சரீரத்துல துன்பம் இருந்தது, வியாதி இருந்தது. இதற்கு மத்தியில தான் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இப்படிப்பட்ட நாட்கள்ல தான் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில முதலாவது கொடுத்தது அவர் சமாதானத்தை கொடுத்தார். தேவனுடைய வார்த்தை கேட்டு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம், நம்பிக்கை வந்தது, விசுவாசம் வந்தது. இரவும் பகலும் நாங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தோம். எத்தனையோ நாட்கள் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. நாங்கள் இரவு நேரத்துல தண்ணி எடுத்து பாத்திரத்துல வைத்து அந்த தண்ணி மேல கை வைத்து ஜெபித்து அந்த தண்ணீரை குடித்து பிள்ளைகளுக்கும் தண்ணீரை கொடுத்து நாங்கள் இரவு தூங்கி விடுவோம். இது கண்ணால எனக்கு நேரடியா சொன்ன சாட்சி. 1 நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள் வெறும் தண்ணீரை குடித்து அவங்க ஜெபம் பண்ணி இரவு நேரத்துல படுத்திருக்கிறாங்க. இரவு தூக்கமே வராதான், அவ்வளவு பசி, அவ்வளவு சோதனை. ஆனால் நான் போயிருக்கும் பொழுது ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது நான் போனேன். இடையில சில வருஷங்கள் கடந்து போனது. நான் நினைச்சேன் அவங்க நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஆயிட்டாங்க என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் அவங்க கடந்து வந்த பாதை பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஜெபிக்கிறாங்க, உபவாசிக்கிறாங்க, உண்மையா மாறிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பல விதமான அவங்க மனைவிக்கு பார்த்தாக்க ரொம்ப வாயாடுறவங்க, எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறவங்க. அவருடைய கணவரை பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு திருடனா இருந்தார். அப்படிப்பட்ட திருடனா இருக்குவாரு. போலீஸு கை, வீட்டுக்கிட்ட சண்டைங்க, வெளியில சண்டைங்க, அப்படிப்பட்ட ஒரு சாட்சிகள்லாம் இருந்தது. அதனால அப்படிப்பட்ட மனுஷர்கள் தான் இப்ப மாறி உண்மையா வரும் பொழுது எத்தனையோ
சோதனையை சந்தித்து இப்படி பச்சை தண்ணி குடிச்சு கம்மி கூலிக்கு வேலைக்கு போய் நாள் முழுவதும் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இந்த பழைய இரும்பெல்லாம் கொண்டு வந்து போடுற இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த டேப்லெட் கொடுத்து ஃபுல்லாக அந்த மண்ணெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அதில் இருக்கிற இரும்பெல்லாம் பொறுப்புன்னு சொல்லி அப்படியே கை போட்டு அவங்க எடுக்கும் பொழுது இந்த கையிலெல்லாம் அந்த பிசில் குத்தி ரொம்ப காயப்பட்டு கஷ்டப்படுவாங்க. ஒரு நாளெல்லாம் அப்படி செய்யும் பொழுது அவங்களுக்கு குறைந்த சம்பளம் தான் கிடைக்கணும். அந்த நாட்களில் வந்து அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து 10 ரூபாய் கூலி, இவருக்கு வந்து 15 ரூபாய் கூலி, அவ்வளோதான் அந்த இது செய்திருக்கிறாங்க. வேலை இல்லாத பட்சத்தில் அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இதில் யோசித்து பாருங்க, அந்த வேலை கூட அவங்களுக்கு வாரத்தில் 2 நாள் தான் கிடைக்கணும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில விசுவாசத்தை விடாமல் பற்றி கொண்டிருக்கிறாங்க. வசனத்தை கேட்டாக்கா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உடனே எல்லாம் கொடுக்கிறார் என்றெல்லாம் சொன்னாங்களே, எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல, அவங்க சோர்ந்து போகல. அவங்க பல நாட்கள் காத்திருந்தாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியல, ஸ்கூலுக்கு படிக்க வைக்க முடியல. இதெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து அவங்க உறுதியா இருந்து முதல் தேவ ராஜ்யத்தோட நீதியை தேடணும். அப்போ நமக்கு தேவன் சகலத்தை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு அவங்க செயல்பட்டு ஏற்ற நேரத்துல அவருக்கு நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். காத்திருந்து அதுக்கு பிற்பாடு அவருக்கு நல்ல வேலையை கொடுத்து அவர் இன்னைக்கு பில்டிங் கட்டுகிற ஒரு வேலையில இருக்கிறார். பிரியமானவர்களே, வீடுகள், இந்த வீடு கட்டுற தொழில் செய்கிறாரு. இப்ப நல்ல ஒரு வீடு ஆளுகளை வச்சு வேலை செய்கிறதானே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறார். ஏன்னா எடுத்த உடனே யாருமே அதை கொடுத்துட மாட்டாங்க. கர்த்தரும் பார்ப்பாங்க நம்மளுடைய உண்மை, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பாடுகள். அப்ப நான் பார்க்கும்போது நல்லா இருந்தாங்க. இப்ப நான் கேட்டேன், உங்களுக்கு ஆசீர்வாதம் இப்படிதான் வந்ததா? அவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப நாட்கள் கஷ்டப்பட்டோம். எல்லாரும் நினைச்சாங்க இவங்க இவ்வளவு பாடுபடுறாங்க, இவ்வளவு கஷ்டம் இருந்தாங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இவங்க நல்லா இருந்தாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு பாடுபடுறாங்க, நிச்சயமா இவங்க பின்வாங்கிடுவாங்க என்று சொல்லி அநேகர் சொன்னார்களாம். அநேகர் நேரடியாக பேசினார்களாம், கேலி கிண்டல் பண்ணார்களாம், அவமானப்படுத்தினார்களாம். பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, என் பிள்ளைக்கு நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னுடைய மூத்த பிள்ளைக்கு நான் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் துணி எடுத்து கொடுப்பேன், அந்த பிள்ளையை சந்தோஷப்படுத்துவதற்கு வீட்டில் நல்ல சாப்பாடு செய்வேன், என்னோட சொந்த பங்கு ஜனங்களை கூப்பிடுவேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு என்னால அதெல்லாம் செய்ய முடியல. அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு கஷ்டப்பட்டோம். பிள்ளைகள்லாம் கூட சோர்ந்து போனாங்க. ஆனால் நாங்க சோர்ந்து போகல. ஒருத்தருக்கு நாங்க கை பிடித்துக் கொண்டு முழங்கால் போட்டு கரம் பிடித்து நாங்கள் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, எங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. முதலாவது தேவ ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், பிற்பாடு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட சொல்லிதே. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து சொல்லி நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்தார். இன்னைக்கு வீட்டுல அவங்க வேலைக்கு போறதில்லை, நான் தான் வேலைக்கு போகிறேன். நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார். என்னிடத்துல இன்னைக்கு ஒரு 10-15 பேர் வேலை செய்யறாங்கன்னு சொல்லி அவர் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறார். பிரியமானவர்களே, காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது நம்ம யாரையும் எதிர்பார்க்க கூடாது. உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு சொந்தக்காரர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ பலர் ஐஸ்வர்யமா இருக்கலாம், நல்ல ஆசீர்வாதமா இருக்கலாம், அது மேல நம்முடைய கண்கள் போகக்கூடாது. ஏன்னு சொன்னால் நம்முடைய சுதந்திரம், நம்முடைய கண்கள் வந்து எப்போதுமே இயேசு மேலேயே இருக்கணும், அவருடைய சுதந்திரத்து மேலேயே இருக்கணும். வேற யாரையும் நம்ம பார்க்க கூடாது. யார் எப்படி இருந்தாலும் நமக்கு அது தேவையில்லை. நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஆசீர்வதிப்பதில் பிரியமுள்ள தேவன் என்று சொல்லி எல்லாத்துல 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வாசிக்கிறோம். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உன்னுடைய முழங்கால், உன்னுடைய உபவாசம், உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய ஜெப வாழ்க்கை, உன்னுடைய நீதி, உன்னுடைய உண்மைதான். ஆனால் யாரையும் நோக்கி பார்க்க கூடாது. பிரியமானவர்களே, அதுதான் ஆசீர்வாதம். அப்படி இன்றைக்கு அவங்க ஆசீர்வாதமா இருப்பதற்கு அதுதான் காரணம். அவர் ரட்சிக்கப்பட்டார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார், பல நாட்கள் பாடுபட்டார், ஆனால் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார். பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல திருமணம், முறைப்படி திருமணம் செய்து ஆசீர்வாதமா அவங்க செய்து முடித்தாங்க. பிள்ளைகளும், பெண் பிள்ளைகளும் நல்லா இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. குடும்பம் ஆசீர்வாதமா இன்னைக்கு வரைக்கும் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறாங்க. இவங்களும் கர்த்தருக்குள்ள தேவ கிருபையினால் நினைச்சு வைக்கிறாங்க. ஆகையால் பிரியமானவர்களே, வறுமை கஷ்டம் தான். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல நிலைமைக்கு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும். ஆனால் பின்னாடி இருக்கிற கஷ்டங்கள், அவங்க எப்படி கடந்து வந்தாங்க, எப்படி பாடுபட்டாங்க, அதெல்லாம் நீங்க கடந்து நீங்க விசாரித்து பார்ப்பீங்களானால் உண்மையாகவே பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு பெரிய பலனாயிருக்கும். நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீர்கள். என்று சொன்னால் அப்படிதான் ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். எடுத்த உடனே ஒருத்தர் ஆசீர்வதிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சகோதரன் கூட இருக்கிறாரு.
அவர் சொல்லுகிறாரு, என் குடும்பத்துல வந்து ரொம்ப கண்டிஷனா இருப்பாங்க. இயேசு என்ற பேரை கேட்டாவே அவங்களுக்கு கோபம் வரும். என் தகப்பனாரு என் தாயாரு அவ்வளவு கோபப்படுவாங்க. ஆனால் என் குடும்பம் வந்து இந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்துல சாங்கியம் உலக பிரகாரமான காரியத்துல அவங்க ஈடுபடுறவங்க. ஆனால் எனக்கும் ரொம்ப ஆசை, கிறிஸ்தவ ஜனங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசை. அவங்க ரொம்ப சைலன்ஸ், ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க. அதை நான் பார்க்குறப்போ என்னுடைய ஆபீஸ்ல சொல்றாரு, என்னுடைய ஆபீஸ்ல நான் பார்ப்பேன், ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒழுங்கா இருப்பாங்க. அவங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனால் என்னுடைய குடும்பத்தார் வந்து அப்படி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார். அப்போ நான் கேட்டேன், இப்போ நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்களா? ஒரு சின்ன ஊழியம் செய்யறார், அவர் ஊழியக்காரராக இருக்கிறாரு. எப்படி நீங்க ரசிக்கப்பட்டீங்க என்று சொல்லும் பொழுது, எங்களுடைய கரத்துல பைபிளோ வசனமோ எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் ஒரு நாள் என்னுடைய ஆபீஸ்ல இருந்து நான் கீழே படிக்கட்டு இறங்கி நான் வெளியே வரும் பொழுது, வண்டி எடுக்க நான் கடந்து போகிற இடத்துல கீழே எனக்கு ஒரு பைபிளுடைய டிராப்ஸ், வசனம் கைப்பிரதி அங்க கிடைத்தது. அதை நான் எடுத்து நான் பார்த்தேன், அந்த பைபிளுடைய வார்த்தையா இருந்தது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. நான் எடுத்து, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதித்து உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் என்று சொல்லி அதுல எழுதப்பட்டிருந்தவர். அந்த வார்த்தையை அவர் பார்த்த உடனே ஒரு ரொம்ப சந்தோஷம், பைபிள் படிக்கணும் என்ற ஒரு பெரிய ஒரு ஆர்வம் அது வந்திருக்கிறது. அப்போ அது போன்ற கீழே கிடைத்த ஒரு தேவனுடைய வார்த்தையை எடுத்து அதுக்கு முதலிடம் கொடுத்து அந்த மரியாதை கொடுத்து அந்த பேக்கெட்ல எடுத்து வச்ச அந்த சொதார் அன்றைக்கிலிருந்து எனக்கு ஒரு பெரிய சமாதானம் வந்தது. அதுக்கு பிற்பாடு நான் கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்தவ நண்பர்களோடு சேர்ந்தேன். என்னுடைய குடும்பத்துல எல்லாம் இருந்தாலும் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் இயேசுவை நான் தெய்வமா ஏற்றுக்கொண்டு ரகசியமாக நான் ஜெபித்தேன். எத்தனையோ நாட்கள் என்னுடைய வீட்டுல குளிக்கிற பாத்ரூம்ல நான் குளிக்க முடியாது கடந்து போய் அங்கே நான் ஜெபித்து எத்தனையோ நாட்கள் அங்கதான் ஜெபிப்பேன். நான் அப்படிதான் ரகசியமா நான் ஜெபம் பண்ணிட்டு வெளியே குளிச்சுட்டு நான் வெளியே வருவேன். இப்படி நான் ஜெபம் பண்ணி என் குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்து என் தகப்பனார், என் தாயார், என்னுடைய மனைவி, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே 6-7 பேர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சின்ன சின்ன ஊழியம் செய்யறாங்க. நானும் ஒரு ஊழியம் செய்யறேன். என் குடும்பம் இன்னைக்கு அன்றைக்கு எல்லாம் இருந்து சமாதானம் இல்லை. ஆனால் இயேசு எப்போ வந்தாலும் என் வாழ்க்கையில பெரிய சமாதானம், இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்று சொல்லி அவரும் ஒரு சோசியல் ஒர்க் செய்யற ஒரு தேவ மனுஷன். பிரியமானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்கிறவர். ஆகையால் இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் யார் தேடுகிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அது போலதான் இந்த 2 மனிதர்களுடைய சாட்சி நீங்க கேட்டீங்க. வறுமை என்று சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாய் கிடைக்கும். ஒரு சில குடும்பத்தில் எல்லாம் இருந்தாலும் சமாதானம் இருக்காது. இப்படி இரண்டாவது சொன்ன மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் இயேசு வந்ததுனால சமாதானம் கிடைத்தது. முதல் சொன்ன மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவங்க இயேசுன்னு யாருன்னு தெரியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பல பாடுகள் மத்தியில பச்சை தண்ணி குடித்து அவங்க இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிற பிரியமானவர்கள் யோசித்து பாருங்க. இன்னைக்கு சாப்பாடு இல்லை சொன்னா ஆண்டவர் முறுமுறுக்கிறாங்க, கோபப்படுறாங்க, கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, ஜனங்களை என்னென்ன பேசுறாங்க. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க, நீங்களும் அப்படி பேசாதீங்க. தேவனை யார் உண்மையா விசுவாசிக்கிறார்களோ நீங்க அங்க இங்க தேடி போக மாட்டீங்க. உங்க இருக்கிற இடத்துக்கே தேவன் உங்களுக்கு நன்மையான காரியங்களை தேடி வரும். அதுதான் உண்மை. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நாம் இப்படி அழகான ஒரு சத்தியத்தை நாம் படிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, 28, 29 அப்படி சொல்லுகிறேன். வருத்தம் என்று சொல்லுவது நீங்க நினைக்கிற ஒரு புதிய ஆத்துமாக்களுக்கு தான் இது சொல்லப்படுகிறதா? இல்ல பிரியமானவர்களே, அவர்களுக்கு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கூட எத்தனையோ வருத்தங்கள் இருக்கிறது. மனசுக்குள்ள எத்தனையோ வருத்தங்கள் இருக்கிறது. அந்த வருத்தம் என்பது தனிமையாகவே சுமந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ காரியத்துல நம்ம மனசுல நம்ம வருத்தத்தை அப்படி சுமந்து கொண்டிருக்கும். அது ஒரு பாரமாவே இருக்கும். அது சரீரத்தில் இருக்கிற
நோய் ஒரு வருத்தமாகவும் பாரமாக இருக்கும், அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள் வருத்தமாகவும் பாரமாக இருக்கும், இல்ல குடும்ப சூழ்நிலையில நமக்கு எது செய்தாலும் தோல்வியாகவே இருக்குதுன்னு சொல்லி அதுல ஒரு வருத்தம் பாரம் இருக்கும், அல்லது நம்முடைய காரியங்கள் எல்லாம் பிரியமானவர்களே எதுவுமே நடக்கலையே என்று சொல்லி ஒரு வருத்த பாரங்கள் இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்க, சுகமா இருக்கிறாங்க, எனக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு பலவீனம், என் குடும்பத்துல மாத்திரம் வறுமை, என் குடும்பத்துல மாத்திரம் இப்படிப்பட்ட ஒரு சோதனை இருக்குது, கடன் பிரச்சனைனால நிறைய பேர் வருத்தப்பட்டு பாவம் சுமக்கின்றாங்க, எப்ப ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை தீரும். சில பெண்கள் திருமணம் ஆகாததுனால குடும்பத்துல எவ்வளவு வருத்தம் இருக்கிறது, என் பெண் பிள்ளைக்கு எப்ப நான் திருமணம் செய்வேன், என் பிள்ளைக்கு எப்ப திருமணம் செய்வேன் என்று நிறைய பேருக்கு வருத்த பாரம் இருக்கிறது. குழந்தை பாக்கியம், நிறைய பேர் திருமணம் ஆகிவிட குழந்தையே இல்லையே என்று சொல்லி வருத்தப்படலாம். ஆனால் பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு வேலைக்காக, வேலையில, தொழில, வியாபாரத்துல இப்படி வருத்தப்படலாம். ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் சூழ்நிலை மாறி இருக்கிறது. உலகம் முழுவதும் சூழ்நிலை மாறி இன்னைக்கு புது நிலைமைக்கு வந்திருக்கிறது. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் வித்தியாசமா நடத்துவார், அற்புதமா நடத்துவார், அதுதான் உண்மை. ஆகையால் பிரியமானவர்களே, உங்கள் வருத்தமும் பாரமும் ஆண்டவரிடத்தில் கொடுத்து, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து என்னிடத்தில் வாரங்க சொன்னார். எப்பெல்லாம் உங்களுக்கு வருத்த பாரம் வருகிறதோ ஜெபிக்கும்படியா கடந்து போகணும், தேவ சமூகத்துக்கு கடந்து போகணும். நீங்களா ஒரு ஆலோசனை பண்ணிடக்கூடாது, சொந்த புத்தி மேல சாயக்கூடாது, அல்லது மனுஷனிடத்துல போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. ஊழியரிடத்துல வரலாம், தப்பு கிடையாது. ஊழியக்காரர்கிட்ட நீங்க சொல்லலாம், நல்ல ஆலோசனை பெற்றுக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு போகலாம். மற்ற மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா உங்க வருத்தத்திலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் ஒரு இளைப்பாறுதல் அடைய வேண்டும். அதுதான் ஆண்டவர். அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் மக்கள் கூட எகிப்துல பெரிய வருத்தமா இருந்தார்கள், எங்களுக்கு விடுதலை இல்லையேன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணி தேவனுடைய மனுஷனாகி மோசையை அனுப்பி பல அற்புதங்களை செய்து அந்த எகிப்தியருக்கு பல வாதைகளை அனுப்பி இந்த இஸ்ரவேல் மக்களை அவர்கள் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். ஆனால் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தது இருக்குன்னா, அவங்களை தேவன் சொல்லப்படுகிறது அந்த எகிப்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவங்களை தேவன் வாக்கு பண்ணினார். கானான் தேசம், எழுத்தின்படி அவங்க கானான் தேசம் இன்னைக்கு நமக்கு அதுதான் பரலோக ராட்சியமாக தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவங்க பிரியமானவர்கள் அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க, வனாந்தரத்துல இப்போ கர்த்தரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் உழைக்க வேண்டியதில் அங்க உழைச்சாங்க, பாடுபட்டாங்க, அடிமையா இருந்தாங்க. பார்வோனுடைய ஆரோட்டிகள் அவங்களை அடித்து துன்பப்படுத்தி அதிகமான வேலைகளை கொடுத்து அவங்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட பாரத்தில் இருந்து நெருக்கப்பட்டு கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு விட்டு கொண்டு இருந்த அவர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தில் வைத்து அவர்களை தேவன் போஷித்து காப்பாற்றினார். அப்படிப்பட்ட ஜனங்கள் அவர்களை குறித்து தேவன் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார் ஆண்டவர், அற்புதம் செய்து கொண்டு வந்தார். ஆனால் பிரியமானவர்களே, இவர்கள் எகிப்தை விட்டு வந்துட்டாங்க, கொஞ்சம் சோதனைகளை தேவன் வைத்தார். இவங்க விசுவாசத்துல வளரணும், இவங்க தேவன் மேல அன்பு வைக்கணும், தன்னுடைய எல்லா தேவைகளுக்காக, தன்னுடைய எந்த தேவைகளுக்கும் அவங்க தேவனையே நோக்கி பார்க்கணும் சொல்லி அங்கு சில பரீட்சைகள், அங்க சில கஷ்டங்களை கொடுத்தார், சில சோதனைகளை வைத்தார். அந்த நாட்கள்ல இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இது தேவன் நம்ம உருவாக்கினார் என்பதை அவர்கள் அது புரிந்து கொள்ள முடியாமல், தேவனுடைய மனுஷனாகி மோசேக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் இவர்கள் என்ன செய்தார்களாம்? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய பிதாக்கள் அவருக்கு செவி கொடுக்காமல் தங்கள் இருதயத்துல எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி என்று வாசிக்கிறோம். தங்கள் இருதயத்துல எகிப்துக்கு திரும்பிட்டாங்க. எகிப்துன்னு சொன்னா உலகம், சரீரம் இங்க இருக்குது. ஆண்டு சமூகத்துல இப்ப ஆராதனை இருக்கிறோம், நம்முடைய சரீரம் மாத்திரம் ஆராதனை இருக்கிறது. ஆனால் இங்க சொல்லப்படுகிறது தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி என்று வாசிக்கிறோம். கொஞ்சம் கஷ்டம் வந்தா, கொஞ்சம் நெருக்கடி வந்தா, கொஞ்சம் பாடுகள் வந்தா என்ன செய்யறாங்க ஜனங்கள்? அதான் விசுவாசம். விசுவாசம் உள்ளவங்க இன்னும் தேவனோடு நெருங்குவாங்க.
அவங்க இருதயம் தேவன் மேல தான் தாங்கும். ஆனால் விசுவாசம் பலவீனமா இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம் வந்தா, கொஞ்சம் பாடுகள் வந்தா, கொஞ்சம் அவமானம் வந்தா, கொஞ்சம் நெருக்கடி வந்தா உடனே என்ன சொல்றாங்க, தங்கள் இருதயத்துல எகிப்துக்கு போயிடுவாங்க, தங்கள் இருதயத்துல உலகத்துக்கு திரும்பிடுவாங்க. வெளியில தெரியாது, ஆனா வெளியில வந்து சோதனை பண்ணிக்கொண்டு பாடிக்கொண்டு ஆராதித்துக் கொண்டு அவங்க நடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இருதயத்துல எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஏன் இருதயத்துல எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று சொன்னால், இப்ப சாப்பாட்டு கஷ்டம், விதவிதமா சாப்பிட முடியல, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதான் சாப்பிடணும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருந்ததுனால பிரியமானவர்களே அவங்க என்ன செய்தார்கள், மிகுந்த இச்சை உள்ளவர்களாக மாறினார்கள் என்று என்னாகும் புஸ்தகம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். எகிப்துல இஸ்ரவேல் மக்கள் எப்படி, அதாவது வனாந்தரத்துக்கு வந்து அவங்க எகிப்துக்கு திரும்பினா, இருதயம் திரும்பிச்சு. என்ன சொல்றாங்க பாருங்க, பின்பு அவர்கள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரியமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்பட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் என்று சொல்லி மிகுந்த இச்சை உள்ளவர்களாக மாறினாங்க. நமக்கு யார் இறைச்சி கொடுப்பார்கள்? இறைச்சினா கறி, மாம்சம் யார் கொடுப்பாங்க? அங்க நமக்கு இலவசமாகவே எல்லாம் கிடைத்ததே என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. என்னாகும் 11:4 அந்த ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களாய் மாறி சாப்பிடுறதுக்காகவே அழுதார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இருதயத்தில் யாரெல்லாம் பின்வாங்குறார்களோ பெரிய ஆபத்து இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து அவங்க அழுதார்கள். அவர்கள் அழுதார்கள் என்று சொல்லப்படுகிறது. இச்சை உள்ளவர்களாய் மாறி தொல்லை கொடுத்தார்கள், துன்பம் கொடுத்தார்கள். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க இச்சை உள்ளவர்களாய் இருந்தால் துன்பம் தான். ஆகையால் பிரியமானவர்களே, அந்த நாட்கள்ல திரும்பினார்கள். இன்றைக்கும் பிசாசு எல்லாத்தையும் காட்டுவான். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசு அவர் உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் சகலத்தையும், உலகத்தில் இருக்க சகலத்தையும் ஒரே ஒரு நிமிஷத்துல காண்பித்தான் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்க, இந்த வசனம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்க போகிறது. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5-6 பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் எல்லாம் காமிக்கிறான். அப்ப எல்லாம் காமிக்கிறான். இன்னைக்கு உலகத்துல எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள் உலகத்தை எல்லாம் பார்க்கிறாங்க. ஆனால் பிரியமானவர்களே, பிசாசு காட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அதை பார்க்கும் பொழுது, எனக்கு பின்னாடி போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது சொன்னார். அதுபோல அந்த ஜனங்கள் இச்சை உள்ளவர்களாய் மாறி கண்ணீர் வெடித்து சோர்ந்து போனார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. வறுமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். ஆகையால் பிரியமானவர்களே, இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு இச்சை உள்ளவர்களா இருந்ததுனால தன் இருதயத்தில் பின்வாங்கினார்கள். இப்படி யாரெல்லாம் இருதயத்தில் பின்வாங்குறார்களோ இவங்க சரியா ஜெபிக்க மாட்டாங்க, இவங்க ஆண்டவரை ஆராதிக்க மாட்டாங்க, ஆராதனையில் உட்கார மாட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டு அவங்க சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு சுத்தி கொண்டிருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கை ஆபத்தானது என்று வேதம் சொல்லுகிறது. என்று சொன்னால் அவர்களை தேவன் வெளியில கொண்டு வந்து அவங்க தோல்ல இருக்கிற சுமையை நீக்கினார் என்று சங்கீதம் 81:6ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவங்க தோலின் சுமையை ஆண்டவர் விலக்கினார் என்று வாசிக்கிறோம். அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். அப்போ அவன் தோல்ல இருந்த சுமையை கர்த்தர் நீக்கினான், அந்த பாரத்தை எடுத்து போட்டார். அவன் விடுதலையா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட வந்தவொடனே வருத்தத்தையும் பாரத்தையும் எடுத்து போட்டான். அவன் விடுதலையா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பினான். ஆனால் இவர்களோ
அந்த சுதந்திரத்துல நிலைத்து நிற்காமல் பாருங்க, தோலை சுமைக்கு நீக்கிறது மாத்திரமல்ல. லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அருமையான ஒரு சத்தியம் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அவர்களை தோலை சுமைக்கு நீக்கி என்ன செய்தார் பாருங்க, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளா இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னார். நிமிர்ந்து நடக்க செய்தார். எகிப்தில யாருக்கு அவங்க பாருங்க, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளா இராதபடிக்கு, நீங்க எகிப்தியருக்கு அடிமையா இராதபடிக்கு உங்களை விடுதலையாக்கி நான் உங்கள் தோல்ல இருக்கிற சுமையை நீக்கினேன். அது மாத்திரமல்ல, உங்க முகத்தடிகளை முறித்து போட்டது மாத்திரமல்ல, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பாவம் உள்ள மனுஷன் தலை நிமிர்ந்து நடக்கணும். யாரெல்லாம் பாவத்தில் இருந்தார்களோ, சாபத்தில் இருந்தார்களோ, கட்டப்பட்டிருந்தார்களோ, இச்சை உள்ள மனுஷனா இருந்தார்களோ, அடிமைத்தனமா இருந்தார்களோ, இவங்களால நிமிர்ந்து நிற்க முடியல. ஆனால் ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்ம நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் பாவம் செய்யாத வரைக்கும் நிமிர்ந்து நிற்பான். எப்ப அவன் பாவத்துக்கு அடிமைப்படுகிறானோ, மறுபடியும் எகிப்துக்கு திரும்புகிறானோ, அந்த மனுஷனால நிமிர்ந்து நிற்க முடியாது. பிரியமானவர்களே, ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, நான் என்ற சுயபுத்தி இருக்கக்கூடாது. நான் செய்தேன், நான் பண்ணினேன் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. என்று சொன்னால் அப்படி செய்தவங்க எல்லாம் பாரத்தை பெற்றுக் கொண்டார்கள். உனக்கு எல்லா வசதிகள் இருந்தாலும், எல்லாமே நன்மையா இருந்தாலும், நீ தாழ்மையோடு பொறுமையோடு கர்த்தரை ஆராதிக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லது ஒன்றும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கையில, விசுவாசத்துல நீ தேவனுடைய சமூகத்துல இருந்து பழகி கொள்ள ஜெபிப்பதற்காக அப்படி செய்தினாக்கா உன் வாழ்க்கையில் உன்னுடைய நிலைமையை பார்த்து, உன் உண்மையை பார்த்து, உன் துதி சோதனைகளை பார்த்து, உன்னுடைய ஆராதனை பார்த்து கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, எத்தனையோ பெண்கள் திருமணத்துக்காக ஜெபித்து நல்ல ஜெபத்துல இருந்து இன்னைக்கு எத்தனையோ பெண்கள், வாலிப பெண்கள் எப்படி எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் விசுவாசம் உள்ள வாலிப பெண்கள் என் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன். நல்ல ஜெபத்துல உபவாசத்தை தரித்திருந்து காத்திருந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை பொறுப்பில்லாத விட்டுருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகள் ஜெபித்து நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொண்டு இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகளை கூட நான் உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறேன், சோர்ந்து போக கூடாது. நீங்களும் நல்ல பக்தியா இருக்கணும். வாலிப பிள்ளைகள் வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை பற்றி கொண்டு நீங்க கீழ்ப்படுத்திடலாம், உங்களுக்கு ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, கடன் பிரச்சனையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல பாருங்க, ஆண்டவர் அடிமையா இருக்க கூடாது. நீங்க இந்த லேவியராக 26:13 சொல்றது போல நீங்க எகிப்தியருக்கு அடிமையா இருக்க கூடாது. கடன் வாங்கினீங்களா, கடன் கொடுக்கிறதுக்கு ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்துல கர்த்தர் கடன் கொடுத்த, நீங்க யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுக்கு அடிமை, கடன் கொடுக்கிற வரைக்கும் அடிமை என்று சொல்லுகிறது. ஆகையால் கடன் கொடுக்கிறதுக்காக போராடி ஜெபிக்க வேண்டும், தாழ்மையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் அப்போ உங்களை அந்த கடன் பிரச்சனை விடுதலாக்குவார். சரீரத்துல நோயில கஷ்டப்படுறீங்களா, ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை விடுதலாக்குவார். காத்திருங்க. இன்றைக்கு இல்லாவிட்டால் ஒரு நாள் வரும், கர்த்தர் அற்புதமாக உங்களை தேவன் சுகப்படுத்தி ஆசீர்வதிப்பார். உபாகம புஸ்தகம் 28ல நம்ம 47ல என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்காமல் போனது நித்தம். சேவிக்காமல் சொன்னால் ஆராதிக்காமல் போனது நித்தம். சகலமும் 48 சொல்லுது, சகலமும் குறைப்பட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மற்றும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த சத்தியம் என்ன சொன்னால், உன்னை யாரும் பார்க்கல, இப்ப பாஸ்டர் இருக்கிறாரா, சர்ச்சை இருக்குதா, ஜனங்க இருக்கிறாங்களா, நம்ம என்ன ஆராதிச்சா என்ன சொல்லுது, யார் பார்க்கிறாங்க நினைக்க கூடாது. நீங்க தேவன் உங்களை பார்க்கிறார் என்ற ஒரு அந்த எண்ணம் இருக்கணும், அந்த பயம் இருக்கணும். சொல்ல சகலமும் பரிபூர்ணமா இருக்கிறது. அவங்க அதை அந்த நேரங்கள்ல தேவனுக்கு முன்பாக வந்து ஆராதிக்காமல் போனதுனால எல்லாமே குறைபட்டதுன்னு சொன்ன. ஆகையால் பிரியமானவர்களே, நீ தேவனை ஆராதிக்காவிட்டால் என்ன இருந்தாலும் குறை வந்துடும். நுகத்தடியை மேல போட்டுருவான், அப்புறமா ஒரு நாள் எழுந்திருக்க முடியாது. ஆகையால் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, முதலாவது தேவராட்சியத்தை தேடுங்க, அப்போ உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆகையால் ஆபத்துல மாட்டிக்கூடாது, நல்ல ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, சூழ்நிலைகள் இந்த நாள்ல இப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்க விட்டுடக்கூடாது. யாரும் பார்க்கலன்னு சொல்லி ஆராதிக்காம ஜெபிக்காம இருக்கக்கூடாது. நீங்க எப்போதும் போல
ஜெபிக்கணும், எப்போது போல ஆராதிக்கணும், எப்போது போல நீங்க கர்த்தருக்குள் இருக்கணும். இந்த உண்மையில தான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்கள்ல நீங்க என்ன கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்காரோ அதை நீங்க உண்மையாக இருக்க பழகி கொள்ளுங்க. அப்போதான் உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். எத்தனையோ பேர் நம்ம சபையை தேடி வந்தாங்க. ஒரு ஏழப்பட்ட அம்மா கூட இந்த நாட்கள்ல 7-8 வாரமா ஆராதிக்கும் பொழுது அவங்க வீடுகள்லயும் ஆராதித்து அந்த காணிக்கை நேரத்துல அவங்களால முடிஞ்ச அது எப்பவுமே காணிக்கை செலுத்து போல எடுத்து வச்சு அவங்க ஒரு நாள் கொண்டு வந்தாங்க. பிரியமானவர்கள், வாங்குவதற்கே எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய வருத்தமா இருந்தது. ரொம்ப ஏழப்பட்டவங்க அவங்க நான் நினைச்சிருக்கிறேன், இவங்க எங்க இருக்கிறாங்க தெரியல, அவங்க போன் நம்பர் கூட கிடையாது. பார்த்தா கொஞ்சம் அசிகிரிசி கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி செய்யலாமே, நமக்கே இல்லை ஆனாலும் நம்ம செய்யலாமே என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் பிரியமானவர்களே, அந்த அம்மா தான் சேர்ந்து வச்சு கொண்டு வந்து சபைக்கு கொண்டு வந்து காணி கொடுக்கிறாங்க. யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட ஏழ்மையான வறுமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சத்தியம் புரியுது. ஆனால் நல்ல வசதியா இருக்கிறவங்களுக்கு சத்தியம் புரியல. காரணம் என்ன சொன்னா, இது அந்த 47 சொல்லுறது சகலமும் பரிபூர்ணமா இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு இடம் இல்லை, ஆராதனைக்கு இடம் இல்லை, தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தை கை கொள்ள இடம் இல்லை. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வீடு இருந்தாலும், என்ன பொருளாதாரம் இருந்தாலும், எத்தனை மனுஷன் இருந்தாலும், அதெல்லாம் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. பிரியமானவர்களே, தேவனுக்கு நம்ம எப்போ பயபக்தியோடு கீழ்ப்படிந்து வசனத்தை கை கொள்ளுகிறோமோ, இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவன் தான் என்றைக்கு நிலைத்து நிற்பான். ஆகையால் ஈசாக்கு பெற்ற ஆசீர்வாதம் நீ பெறணும், ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதம் நீ பெறணும், யாக்கோபு பெற்ற அந்த பெரிய ஆசீர்வாதம் நீ பெறணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆக பிரியமானவர்களே, இன்னைக்கு எல்லாம் கலந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீங்க நல்ல ஆராதிங்க, நல்ல ஜெபிங்க, நல்ல ஆண்டு சமூகத்துல காத்துருங்க. நம்ம சீக்கிரமா சபை திறக்கப்பட்டு நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். உங்களுடைய விசுவாச ஜீவியம் காக்கப்படணும். அதுதான் எனக்கு பெரிய பாரம். நாங்கள் இரவு பகலும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வேலைக்கிழமை கூட அமாவாசை இரவுல நாங்கள் கூடி ஒரு 5 பேர் இரவெல்லாம் நாங்கள் ஜெபித்து இருக்கிறோம். அந்தந்த நேரத்துல நாங்கள் கரெக்டா நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக எல்லாருக்கும் நாங்கள் ஜெபித்து தான் இருக்கிறோம். தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்க சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் வசனத்தை கை கொள்ளுங்க. உங்கள் ஜீவியத்தில் எந்த குறை இருந்தாலும் சரிப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் ஜெபம் ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்வார். ஊழியத்துக்காக ஜெபிங்க, சபைக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் கேள்விப்படுகிறேன், நிறைய பேர் இந்த யூடியூப்ல தெரியல பார்க்கலன்னு சொல்றீங்க. பிரியமானவர்களே, நம்ம சபை பேரு தெரியாதவங்க, பார்க்காதவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாக்கா சொல்லுங்க. நம்ம சபைக்கார் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. லிவிங் வே க்ளோரி சர்ச்னு சொல்லி யூடியூப்ல நீங்க டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட சொல்லுங்க. அப்போ அவங்களுக்கு அது நேரடியாக நம்ம தேவனுடைய வார்த்தைகள் நீங்க போடுறது அவங்களுக்கு நேரடியாக கிடைக்கும். நீங்க சொல்லுங்க. நீங்க பண்ணாதவங்க இருந்தா பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், முழங்கால் போடுங்க. கர்த்தர் இந்த அருமையான வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து, எகிப்தில இருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் தோளில் இருக்கிற சுமையை விலக்கினார். அது மாத்திரமல்ல, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்கள் தேவன் தலை நிமிர்ந்து நடக்க செய்த தேவன் மறுபடியும் அவர்கள் பிரியமானவர்கள் இருதயம் எகிப்துக்கு திரும்பி அவங்க தேவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்று சொல்லிதான் அவங்க சுருக்கமா சொன்னேன். ஆகையால் ஒரு வேளை நீங்க சரீரத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கலாம், ஆனால் இருதயத்துல எகிப்துக்கு திரும்பி இருந்தால், உலகத்துக்கு பாவத்துக்கு பாவ சந்தோஷத்தை நீங்க இருதயத்துல நினைச்சிருந்தால், அதுதான் பிரியமானவர்களே தன் இருதயத்துல எகிப்துக்கு பாவத்துக்கு திரும்புறது. அப்படிப்பட்டவங்க தண்டிக்கப்படுவீர்கள். அப்படிப்பட்டவங்க கிருபை அடைந்து போயிடுவீங்க. ஜெபிக்க முடியாது, விசுவாசத்தை நஷ்டப்படுத்திக் கொள்ளுவீங்க. உங்களுடைய அழைப்பு நஷ்டப்பட்டு போயிடும். தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புல நிலைச்சு நிற்க முடியாது. ஆகையால் நீங்க அப்படிப்பட்டவங்களா இருந்தால் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிங்க. கர்த்தாவே, என் இருதயத்துல பாவ சந்தோஷமோ பாவ எண்ணங்களோ இல்ல உலகத்துல இருக்கிற காரியங்களோ வரக்கூடாது. நான் நடிக்க கூடாது. ஆண்டவரே, என்னுடைய சரீரத்துல நான் ஆண்டவரோடு இருந்து என் இருதயத்துல நான் உலகத்துக்கு திரும்பக்கூடாது. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னி சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, சுத்திகரிங்க. இயேசுவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தாவே, இந்த தேவ செய்தி கேட்ட, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சோதராம் சோதராம் சோதர இந்த சுத்திகரித்தின் பாவத்தை மன்னித்து ஆண்டவர் நாங்கள் எப்பொழுதும் எங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் முழுமையான உண்மை பின்பற்ற கிருபை தரக்கூடிய கைகளை வைத்து எல்லாம் சோதர சொல்லுங்க.
செலுத்துவோமாக. சோத்ராம் 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 சோத்ராம். ஆகையால் இந்த சத்தியத்தை கேட்ட எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாம் சோதர செலுத்துவோமாக. சோத்ராம் 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 சோத்ராம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க சோதர பண்ணுவாங்க. சோத்ராம் 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 சோத்ராம். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவன் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவன் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகா இரக்கமுள்ள பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த தேவனுடைய ஆராதனை கர்த்தாவே ஆண்டவர் பங்கு பெற்றதானே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த சத்தியம் ஆண்டவர் உணர்த்தப்பட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள், பிற்பாடு எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும் என்று சொல்வது போல ஆண்டவர் சாட்சி நாங்கள் கேட்போமே, அந்த சாட்சியின்படி கர்த்தாவே உணர்ந்து ஆண்டவர் வறுமையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு குடும்பத்தோடு ஒருமனப்பட்டு ஆண்டவர் அங்கு இங்கும் யாருக்கும் போய் அடிமையாகாமல் கர்த்தரை நோக்கி பார்த்து என் ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, வானத்தை பூமி படைத்த கர்த்தரால் ஆண்டவரே எனக்கு உதவி ஒத்தாசைகள் வரும் என்ற வேத வசனத்தின்படி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட மேன்மையான ஆழகான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நல்ல சுகத்தையும் சமாதானத்தை கொடுங்க, குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ரட்சிப்பை கொடுங்க. என்னென்ன போராட்டத்தின் மத்தியில் காணப்படுகிறார்களோ அந்த போராட்டத்தின் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. தீராத கடன் பிரச்சனை தீரட்டும் ஆண்டவரே. திருமணம் ஆகாத பிள்ளைகள், நீண்ட நாட்களா வருஷங்களா காத்திருக்கிற பிள்ளைகள் அற்புதமான வாழ்க்கை கிடைக்கட்டும், வாழ்க்கை துணை கிடைக்கட்டும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். பிரிந்திருக்கிற உடைந்திருக்கிற குடும்பங்களுக்கு பெரிய சமாதானம் வரட்டும், தேவனால் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. நல்ல வீடுகளுக்கு ஜெபித்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும், நல்ல வீட்டை கொடுங்க, பண தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு வீட்டுல இருக்கிறாங்கப்பா, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நல்ல படிப்பு ஞானத்தை கொடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வீடும் ஜெப வீடாய் மாறட்டும், ஒவ்வொரு வீடும் உபவாச ஜெப வீடாய் மாறட்டும் சுவாமி. இரவும் பகலும் ஜெபிக்கட்டும், அப்பத்தின் வீடாய் மாறட்டும். தண்ணீர் ஆண்டவர் அப்பங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாய் மாறட்டும் ஆண்டவர். துதியின் வீடாய் மாறட்டும் சுவாமி, சமாதானம் உள்ள வீடாய் மாறட்டும் சுவாமி. தம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்கு விரோதமாய் சூனியமோ மந்திரமோ செய்வனையோ ஏவலின் ஆவிகளோ மனுஷனுடைய துஷ்ட சக்திகளும் எந்த கிரிகள் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் செயலெடுத்து போக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் காக்கப்படட்டும், தேவனை நேசித்து எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, இந்த சபையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி செய்ததுக்காக நன்றி. தொடர்ந்து உடைய சித்தம் நிறைவேறும், ஆசீர்வதியை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பும் ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் சகல ஆசீர்வாதம் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.